இது மறுபடியும் 1 மினிட்ல தான் ப்ரோ இருக்கு. ஓகே 1 மினிட் தான் இப்போ இதில். ஓகே இது லைன் ஆஃப் உங்களுக்கு ஸ்வீப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? பார்க்குறேன். அதுதான் சொல்றேன். இதான் பாருங்க, இந்த ஜோன் தான் 1 மேல 1 ஸ்வீப்பு ஸ்வீப்பு ஸ்வீப்பு. நான் என்னன்றேன்னா இப்போ நீங்கள் இதில் எடுத்துருக்கவே கூடாதுங்கிறேன். எடுக்கிறதே தப்பு. இப்போ இந்த இடத்துல ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிட்டான். ஓகே, முதல் ஆமா. ஸ்வீப்பு, ரெண்டாவது ஸ்வீப்பு, மூணாவது ஸ்வீப்பு, இது நாலாவது ஸ்வீப்புன்னு கூட வைங்களேன். ஆ எடுக்கக்கூடாது. 15 மினிட்ல உங்களுக்கு ஸ்வீப் ஆகிருக்கிறத வச்சு மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது, தப்பு. நீங்கள் இதை வந்து சோர்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்து ஃபர்தராக இன்னும் டிசைட் பண்ணுவோம். இது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க வேணாம் இப்போதைக்கு. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்ட்ரக்சரோட லோவர் ஹை ட்ராப் பண்ணி இல்லை இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணியிருக்கான் அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்குறீங்க இல்லையா? அப்படியே நீங்கள் ஆமா. எடுத்தாலும் 15 மினிட்ல ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். லைனை வராது. அப்படி பார்த்தாலும் 3 எஸ்எல் வரும் உங்களுக்கு இந்த இடத்துல. அந்த என்ட்ரி நான் எடுப்பேன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 3 எஸ்எல் வரும். இல்ல ப்ரோ, இன்னும் சாக் கன்ஃபார்ம் ஆகல, அது வரைக்கும் நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணக்கூடாதா? ஆஹா, ஒரு ட்ரை கொடுக்குறீங்க, அதுக்காக ஸ்வீப் பண்ண என்ட்ரி எடுத்துகிட்டே இருக்க முடியாது, தப்பு. அப்படி எடுக்கவே கூடாது. ஓகே ஓகே. நிறைய எஸ்எல் வரும் ப்ரோ இந்த அது இடத்துல. எக்கச்சக்கமான எஸ்எல்ஸ் வந்துடும் ஸ்வீப் பண்ணி. இது ஓகே, இது வந்து பெருசாக இல்லை. ஆனால் ஆமா. நான் லைவ் ட்ரேடில் நிறைய பட்டிருக்கேன். ஸ்வீப் பண்ணிகிட்டே இருப்பான் லைனாக. அது வேணாம். நம்ம அதுதான் எஸ்எல் நான் லைவ் ட்ரேட் தான் ப்ரோ போட்டேன் அதை. எஸ்எல் ஸ்வீப் என்ட்ரின்னு ஒரு என்ட்ரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஆ அந்த என்ட்ரியுமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது எடுப்பீங்க. நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் லைவ் மார்க்கெட் பண்ண போகிறதில்ல. பேக் டெஸ்ட் பண்ணும்போது நான் அவர் சொன்ன மாதிரி எஸ்எல் ஸ்வீப் என்ட்ரி எடுத்திருக்கேன். அதில் 10 என்ட்ரியில் எனக்கு 3 என்ட்ரி டிபி இல்லை 2 என்ட்ரி தான் டிபி, மித்தி எல்லாமே எஸ்எல் அப்படின்னா நீங்கள் அது எடுக்கவே வேணாம். ஓகே. இப்போ நீங்கள் இது எல்லாமே ட்ரை பண்ணுறீங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிங்க. நான் இந்த என்ட்ரி பார்த்துருக்கேன், இந்த என்ட்ரி பார்த்துருக்கேன், எனக்கு இந்த ஐடியா இருக்குது. உங்கள் ஐடியாஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். கரெக்ட் ப்ரோ. கடைசியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்ப கரெக்ட். இப்ப இங்க வந்து இப்படி ட்ராப் பண்ணிடுச்சு. நான் சரி இது மாதிரி வருது என்ட்ரி எடுக்காம விட்டா அப்ப கரெக்டா இது மாதிரி ஸ்வீப் ஸ்வீப் பண்ணிட்டு கடைசியில அப்படி கீழே வருது. ஒரு சமயம் அப்படி பண்ணுது, ஒரு சமயம் இப்படி பண்ணுது. ஒரு சமயம் எப்படி பண்ணுது, ஒரு சமயம் எப்படி பண்ணதில்ல. அப்போ ப்ரொபாபிலிட்டி செக் பண்ணணும்ல. மொத்தம் 10 தடவை பண்ணுது, 10ல் எத்தனை தடவை நடக்குது நடக்கலன்னு பார்க்கணும்ல. கரெக்ட். அதே மாதிரி நீங்கள் 15 மினிட்ல ஒரு விஷயம் பார்க்குறீங்க, அதை பார்த்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஆக்சுவலாக அது 15 மினிட்ல என்ன நடக்குதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 15 மினிட்ல இது என்னன்றதை செக் பண்ணி பாருங்க. 15 மினிட்ஸ்ல இது அப் ட்ரெண்ட் ஒரு 15 மினிட்ல அப் ட்ரெண்டு என்ன டைம் ஃப்ரேமோட ஓபியில் நின்று இருக்குது. 15 மினிட்ஸோட ஓபில தான் நிக்குது. 1 ஹவர் நடுங்க இல்லை 2 ஹவர் நடுப்பீங்களா? கரெக்டா? அப்படி தான் நிற்பீங்க. ஆமா. எதில் நிற்குது நீங்களே பாருங்க. ஓபில நிக்குது. இந்த இடத்துல எடுத்து அப்படின்னா இல்ல ப்ரோ, அப்படின்னு நான் இப்ப இது மாதிரி டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சா நான் இப்ப 1 மினிட்ல என்ட்ரி எடுக்க முடியாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு டைம் ஃப்ரேம் மாறி மாறி இப்ப நீங்க அன்னைக்கு சொன்னீங்களா ப்ரோ ஒண்ணு, அதாவது நீங்க 1 மினிட்ல ஸ்வீப் ஆச்சு ப்ரோ, நான் என்ட்ரி எடுத்தேன் எஸ்எல் வாங்கிருச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் 15 மினிட்டோட கதைக்கு வந்திருக்கவே மாட்டேன். இந்த ஓபி நான் மார்க் பண்ணியிருக்கவே மாட்டேன். நீங்க 15 மினிட்ல மறுபடியும் ஸ்வீப் பண்ணுதுன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க எந்த டைம் ஃப்ரேமை என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்காக எடுத்துக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிறத செக் பண்ணணும். இப்போ 1 மினிட்ல நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, ஃபைன். அதனால தான் அதுக்கு மேலே இருக்கிற ஓபி நான் உங்களுக்கு மார்க் பண்ண சொல்லியிருக்கிறேன். 1 மினிட்ல வேணாம், அதை விட பெரிய டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லி அதை கொடுத்துருக்குறேன். அது ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் 15 மினிட் வச்சு தான் என்ட்ரி எடுக்க போகிறீங்க. அப்போ 15 மினிட்டுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன ஓபி கொடுத்துருக்குறேன், அந்த ஓபியை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இல்ல ப்ரோ, இப்ப கரெக்ட் தான் நீங்க சொல்றீங்க. 15 மினிட்ஸ் நான் ஏன் நான் 15 மினிட்ஸ் வச்சு எடுக்கலையே ப்ரோ. நான் 15 மினிட்ஸ்ல அது சாக் ஆகுதா இல்லையான்றதுக்கு மட்டும் தான் நான் பாக்குறேன். அது ஸ்ட்ரக்சரே நான் பாக்கலையே. அப்புறம் ஏன் என்ட்ரி எடுத்துருக்கீங்க? ஸ்வீப் பண்ணுச்சு ப்ரோ, நாங்கள் ஒரு என்ட்ரி போட்டுன்னு சொன்னீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன் அந்த ஸ்வீப்னு நான் சொல்றேன்னா, இன்னும் வந்து அது சாக் பண்ணலையே, அதனால எடுத்துன்னு சொல்றேன். இப்ப எனக்கு இதுவே சப்போஸ் அங்க பாடி ப்ளஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருந்ததுன்னா நான் அந்த என்ட்ரி ஸ்டாப் பண்ணிருப்பேன், எடுத்துருக்க மாட்டேன். சரிங்க. இப்போ அது அந்த ஐய ஒரு வாட்டி பண்ணவே சரி ஓகே 1 மினிட் இன்னும் ஸ்ட்ராங்கா டவுன்ல தான் இருக்குன்ற ஒரு கன்ஃபர்மேஷன்ல நான் வந்து மறுபடியும் 1 மினிட் வச்சே தான் நான் செல் பண்றேன். ஓகே, இப்போ இது சம்பந்தமா யூடியூப்ல கூட வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். யூஎஸ்டி ஜேபி, யூஎஸ்டி கேடா, யூஎஸ்டி ஜேபி தெரியல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாசமோ சம்திங், 1 மாசம். ஆமா ஆமா, அந்த வீடியோ பார்த்தேன் ப்ரோ. எத்தனை தடவை அங்கே ஸ்வீப் பண்ணியிருந்தாங்கன்னா ஆமா ஆமா, மாறி மாறி ஸ்வீப் பண்ணிட்டே இருந்தான் அந்த லோ. கரெக்ட். அதுல எல்லாம் சிக்கி இருந்தா முடிஞ்சிடும், அக்கௌண்ட்டே முடிஞ்சிடும்.
அதில் தான் ஓகே ப்ரெஷர் ஓகே. ஏறுறது. என்னடா இது அப்படின்னா அதை நீங்கள் எடுக்கவே வேணாங்கிறேன். எதுக்கு சரி. தேவையில்லாமல் நம்ம அந்த ப்ரெஷருக்குள்ளே போகணும்? 3 தடவை எஸ்எல் அடிச்சிச்சுன்னா விட்டுருங்க. அந்த இடம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, வேணாம், எடுக்க வேணாம். சரி. ஃபர்தராக நீங்கள் அந்த இடத்துல ஏன் அது நடக்குதுன்னு பேக்கெண்டில் வந்து பாருங்கள். என்ட்ரி ம் எடுக்க போகிறதில்ல, 3 என்ட்ரிக்கு மேலே நீங்கள் அந்த இடத்துல எடுக்க போகிறதில்ல, விட்டுருங்க. ம் அப்படியே அந்த இடத்துல பின்னால் என்ன நடக்குதுன்னு நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு ஒரு 6 மாதம் இந்த மாதிரி சினாரியோஸை ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக் டெஸ்ட், ஒரு மாஸ்டர் பேக் டெஸ்ட் வைங்க. அதில் இந்த இதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதை பாருங்கள். அப்போ அதில் என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்கள் 15 மினிட்டை வச்சு சோச் ஆகலை, எனக்கு ஸ்வீப் ஆயிடுச்சுன்னு என்ட்ரி எடுக்க வேண்டாம். சரிங்க. நீங்கள் அடுத்த என்ட்ரி டைப்பே போனீங்கனாலும் 15 மினிட்ல ஸ்வீப் ஆயிருக்குன்னா ஓகே எடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ம் அதுவுமே மறுபடியும் ஸ்வீப் ஆகிட்டே போகுது அப்படின்னா எடுக்க வேணாம் தான் சொல்லுவேன். சரிங்க ப்ரோ, ஒன் ஸ்வீப் பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா இன்னொன்று என்னென்னா நீங்கள் பாடி க்ளோஸ் தான் வைக்கணுன்றது கிடையாது. நீங்கள் அதே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் பை லெவலும் போகும். ம் லெவல் பை லெவலும் ட்ரேட் ஆகும். அப்படின்னா இப்போ நம்ம பாடி க்ளோஸ் வச்சு நம்ம பார்க்குறோம் இல்லையா, ப்ரியாரிட்டி வந்து பாடி க்ளோஸுக்கு கொடுக்குறோம், பாஸுக்கு சோச்சுக்கலாம். ஆமாம் ப்ரோ. அது ஏன் அப்படி கொடுக்குறோன்னா அதே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது நம்ம கொடுக்குறோம். இப்போ 15 மினிட்ல நான் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறேன் அண்ட் 15 மினிட்ல நான் ஓபி மார்க் பண்ணுறேன். 15 மினிட்ல தான் என் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வர்றோம், பாடி க்ளோஸ் பார்க்குறோம். இதுவே நீ ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் போவீங்க, 15 மினிட்ல மார்க் பண்ணுறீங்க, இதில் ஓபி மார்க் பண்ணி 1 மினிட்ல என்ட்ரி எடுப்பீங்க. அப்போ ட்ரெண்டை ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்கிறது எது? 15 மினிட், 1 மினிட் கிடையாது. அந்த மாதிரி டைமில் லெவல் பை லெவல் ட்ரேட் பண்ணுவீங்க, பாடி க்ளோஸ் பார்க்காம லெவல்ஸ் மட்டும் பார்ப்பீங்க. காரணம் நீங்கள் வந்து ட்ரெண்டு அதுக்கு மேலே இருக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தா பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு பாடி க்ளோஸ் தேவையில்லை. அதே விஷயம் தான் இந்த இடத்துல அப்ளை ஆகும். இந்த இடத்துல நீங்கள் சோச் பார்த்து மறுபடியும் ஸ்வீப் ஆகுது இல்லையா, இது ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா பேக் எண்டில் அதை விட பெரிய ஓபி தொட்டு அது லெவல் பை லெவல் ட்ரேட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஏன் இது நடக்குதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க குழப்பிக்க வேண்டாம். இதை நான் உங்களுக்கு மறுபடியும் தெளிவா சொல்லி தருவேன். இப்போதைக்கு அதை பண்ண வேணாம், அதை மட்டும் விட்டுருங்க, சரிங்களா? சரி, ஓகே 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 ப்ரோ. அப்புறம் ப்ரோ, அன்னைக்கு நான் உங்ககிட்ட கவுண்டர் ட்ரெண்ட் பத்தி கேட்டேன்ல, 15 மினிட்ஸோட கரெக்ஷன் பாத்தீங்கன்னா 1 மினிட்ல கவுண்டர் ட்ரெண்டா தெரியும் அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டா ப்ரோ? ஆமா, உங்களுக்கு நான் ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் வந்தால் அதை ட்ரெண்டாகவே பிடிச்சிடலாம். கவுண்டர் ட்ரெண்டு தான், ஆனால் ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தந்தேன். இப்போ எப்படின்னா 15 மினிட் தான், 15 மினிட்டோட ஓபி. இப்போ இது வந்து 15 மினிட் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க, இது வந்து 15 மினிட்டோட ஓபி. இப்போ இந்த ஓபி வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. நீங்கள் கேட்குறது என்னென்னா, நான் இதிலிருந்து என்னோட எக்ஸ்ட்ரீம் ஓபி இல்லை சம் அதர் ஓபிஸ் ஆர் லிக்விடிட்டிஸ் அதுக்கு மார்க்கெட் போகும்னு நான் டார்கெட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்னா 15 மினிட்லேயே நீங்கள் எடுக்க வேணாம் ப்ரோ, 15 மினிட் எடுக்க வேணாம். அதை விட கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஓபி இது எந்த டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். அதன்படி நீங்கள் இங்கே இருக்கிறத மார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இப்படியும் மார்க் பண்ணி எடுக்கலாம். இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே மூவ் ஆக போகுது மார்க்கெட், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல லோவர் டைம் ஃப்ரேம் போங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஒன்று, நீங்கள் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாகவே ஒரு ஓபி கன்ஃபர்மேஷன் வச்சு ஃப்ளிப் மாதிரி எடுக்கலாம். பட் அட்வைசபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியோ இங்கேருந்து உங்களுக்கு எடுக்கணும் அது வரைக்கும், அவ்வளோதானே. நீங்கள் ஏன் வந்து 15 மினிட்லேயே எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 1 மினிட் போனீங்கன்னா ட்ரெண்ட் இன்னும் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் நினைக்கிற டைரக்ஷனில் ட்ரெண்டாகவே இருக்கும், ப்ரோ ட்ரெண்டாகவே இருக்கும். அப்போ அதில் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். உங்களோட எஸ்எல் இங்கே வச்சுக்கோங்க. ஓபி பிரேக் பண்ணிச்சுன்னா எனக்கு தெரியும் ஒன்னு லிக்விடிட்டி போகும் இல்ல எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு போகும்னு. ஓகே, மார்க்கெட் அங்க போ ட்ரை பண்ணலாம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அதுக்கு கீழே இருக்க ஒரு 1 ஹவர் ஓபியை மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து மறுபடியும் நீங்க பை பிடிங்கன்னு சொல்றீங்க, கரெக்டாங்களா? ஆமா, அதாவது சேம் டைம் ஃப்ரேம் ஓபிக்கு லிக்விடிட்டி தேவை. 15 மினிட்ல மார்க் பண்றீங்க, 15 மினிட்ல ஓபி போடுறீங்க, ஸ்ட்ரக்சர் 15 மினிட்ல இருக்குது, லிக்விடிட்டி கண்டிப்பா இருக்கணும். 15 விட பெரிய டைம் ஃப்ரேம் போறீங்க, லிக்விடிட்டி தேவையில்லை. அது வந்து எஸ்எம்டி கிடையாது, அது கிடையவே கிடையாது. அது வந்து லிக்விடிட்டி இருக்கு, அதுக்கு காரணம் அந்த 1 ஹவர் ஓபி. 1 ஹவர், ஓகே ப்ரோ. விச் மீன்ஸ் 1 ஹவர்னா 1 ஹவரே கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா அந்த ஓபிஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஓபியை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஓபி மார்க் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இன்னொரு ஹை டைம் ஃப்ரேம் நான் போய் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் என்ன நடக்குதுன்றது. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்திருக்கீங்க பாரு, டாப் ஆயிருக்கு. இது 15 மினிட்டோட ஓபி, கரெக்டா? ஆமாம். 5 மினிட் மாற்றிருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, உங்களுக்கு ரிஃபைண்டாக கிடச்சிருக்கும், ஆர்ஆர். ஆமாம்,
இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு ஆர்ஆரை விட ப்ராபபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஆமா. இந்த இடத்துல இருந்து இங்கே போயிடுவான், இதை ம். தாண்டி கீழே போக மாட்டான் அப்படின்றதுல நம்ம ம். தெளிவாக இருக்கணும். ஆமா ப்ரோ. எனக்கு வந்து ப்ரிசைஸாக வேணும்னு சொல்லி போட்டு சின்னதாக மார்க் பண்ணி எடுக்கிறது அதுதான் எல்லோரும் விரும்புகிறாங்க. பட் ஆக்சுவலாக அது லைவ் மார்க்கெட்டில் அது உங்களை பெரிய குழியில் தள்ளிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜோன் பெருசாக இதுக்கு கீழே போகாதுன்றது நீங்கள் தெளிவாக மார்க் பண்ணிக்கிங்க. ஜோன் எவ்வளோ பெருசு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா 1 மினிட்ல அது பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிட்டு மேலே தான் போகணும்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இன்டியூஸ்மெண்ட் பார்க்குறது, இன்டியூஸ்மெண்ட் கீழே ஓபி பார்க்குறதெல்லாம் ஓகே, அது ஃபைன், அப்படியும் எடுக்கலாம். பட் இருக்கிறதுலையே பெட்டரான ஆப்ஷன் இதுதான். மார்க்கெட் மறுபடியும் இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கலாம். தொட்டுச்சுன்னா போதும். பிரேக் பண்ணும்போது என்ன நடந்துருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் முடிகிறதோடு அது பிரேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பார்ப்போம். இந்த கேண்டில் முடிகிறதோட பிரேக் பண்ணிருச்சா? ஓகே. இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஒரு 3 கேண்டில் ரன் பண்ணாலே எனக்கு 15 மினிட்ல தொட்ட மாதிரி ஆயிரும். லைவ் மார்க்கெட்டில் அப்படி தொட்டிருக்காது. இதில் வந்து தொட்ட மாதிரி இருக்கு, லைவ் மார்க்கெட்டில் தொட்டிருக்காது. இது வந்து கீழே இப்படி தொடரும்போது நீங்கள் தாராளமாக இங்கிருந்து என்ட்ரி போடலாம். நீங்கள் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் டார்கெட் எங்கே வச்சுருக்கீங்க, இந்த ஜோனுக்கு மார்க்கெட் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம். எஸ்எல இதுக்கு கீழே இப்படி வைக்கலாம், இல்லை இங்கே வைக்கலாம் அப்படின்னு. பெஸ்ட்டு வந்து ஜோனுக்கு கீழே வைக்கிறது தான். நீங்கள் இது கீழே வைக்கிறீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஓகே, ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை, தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு வேளை இந்த ஜோனுக்குள்ளே அரைச்சி போனான்னா என்ன ஆகுறது? எஸ்எல் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ நான் என்னங்கிறேன்னா, இந்த மாதிரி சின்னதாக வச்சு இந்த இடத்துல ஒரு 1% ரிஸ்க் எடுப்பீங்கன்னு வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவ்வளவு தூரம் தள்ளி வச்சு 3% ரிஸ்க் எடுக்க தப்பில்லை. ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன 3. அப்போ உங்களுக்கு வந்து இதுல வந்து 4 வருதா, ஓகே, எனக்கு எப்படியோ இந்த இடத்துல ஒரு 3 RR கிடைக்க போகுது, நான் கேன்ல வச்சேன்னா எனக்கு 3 RR வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது கீழே வச்சுக்கோங்க. இங்கிருந்து இதுக்கு கீழே வராம மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து 25%. ஜோன் இது, அதாவது இது வந்துட்டு இங்கே அரைச்சிட்டு மேலே போகிற சதவீதம் பேலன்ஸ் இருக்கிறது. அப்போ அதிகமான பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டு மேபி கீழே வந்துட்டு போகலாம். ஓகே, ஸோ ஜோனுக்கு கீழே வச்சுக்கோங்க, டார்கெட் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு வேளை இதை வந்து 5 மினிட்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ட்ரி உங்களுக்கு மேபி கிடைக்காம போகலாம், ஒரு சில இடங்களில் கிடைக்கலாம். அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் என்ட்ரி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி கொடுத்துட்டேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேளை என்னடா இது என்னோட ஓபி ஒர்க் ஆகலையே அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் இதே மாதிரி ஒரு பேக் டெஸ்ட்டை தனியாக எடுக்கலாம். தனியாக எடுத்துகிட்டு எனக்கு இதை விட அது பெட்டராக இருக்குது, ஸோ நான் அதுக்கே போய்க்கிறேன்னு போகலாம். ஓகே, காத்தடிக்கிற பக்கமெல்லாம் பட்ட மாதிரி போகாமல் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு எது உண்மையாலுமே நடந்திருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம். ஓகே ஓகே ஓகே. வேறு இன்னொன்று சொல்லுங்கள் சொல்லுங்கள், ரொம்ப துக்கம் சொல்லுங்கள் ப்ரோ. அதான் ப்ரோ, இப்போ ஒரு நான் மார்க் பண்ணது வந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளது மார்க் பண்ணேன். 1 மினிட் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு 5 மினிட் 15 மினிட் ஓபி நான் ஒரு 5 டேஸ்க்குள்ளது மார்க் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட் இதை நான் எப்படி யூஸ் பண்றேன், இந்த ரிசல்ட்ஸ் வச்சு நெக்ஸ்ட் இதை நான் எதை ப்ரோ கால்குலேட் பண்ணணும்? இதுதான் நீங்க எடுக்கிற ரிசல்ட் இல்லையா? ஆமா ப்ரோ. நீங்க 5 டேஸ்க்கு போட்டிருக்கீங்க. ஓகே, ஆமா. இது வந்து சும்மா என்ட்ரி பிராக்டிஸ் பண்றதுக்காக நம்ம அதை பார்த்துருக்கோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த அன்மிட்டிகேட்டட் அப்படின்றது தூக்கிடுங்க, இது நமக்கு தேவையில்லை. இது இந்த ஓகே நமக்கு ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த என்ட்ரி நீங்க ப்ரொசீட் பண்ண போறீங்க, எடுக்க போறீங்கன்னா இதுல நமக்கு பேக் டெஸ்ட் அதிகமா வேணும். கடைசி 5 நாள் மேபி நல்லா நடந்திருக்கலாம்ல, அதுக்கு முன்னால மோசம். ஆமா ஆமா. அப்போ இந்த என்ட்ரியை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுவீங்க, பேக் டெஸ்ட் பண்ணிட்டு என்டர் ஆவீங்க. ஓகே. இப்போ நீங்கள் இந்த என்ட்ரி இல்லை ப்ரோ, நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் எல்லாம் வேணாம், நான் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக எடுக்கிறேன், எனக்கு இந்த இதே போதும், இந்த ரிசல்ட் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எப்படி நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து இப்போ 1 மினிட் டு 5 மினிட்டா? ஆமாம் ப்ரோ. ஓகே, தோராயமாக இப்போ 1 மினிட்னா உங்களுக்கு ஒரு நாளில் அதிகபட்சம் 5 என்ட்ரி கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? 5-6 என்ட்ரி ஈஸியாக கிடைக்கிறதுக்கான. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அந்த மாதிரி டைமில் நமக்கு ஓகே, ஒரு நாளைக்கு அப்போது நமக்கு எத்தனை என்ட்ரி கிடைக்கும்?
6 என்ட்ரி மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகே நீங்க அடுத்து செக் பண்ண வேண்டியது, ஓகே இந்த ஒரே நாள்ல 6 என்ட்ரி வருது, அதிகபட்சம் எத்தனை எஸ்எல் வருது அப்படின்றத பார்க்கணும். ஓகே உங்களோட மேக்ஸிமம் எஸ்எல் எவ்வளோ அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4ன்னு வச்சுப்போமே. ஓகே 4 எஸ்எல் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை எஸ்எலுக்கு தயாராகணும்? இந்த 6 எஸ்எலுக்கு நீங்கள் தயாராகிருக்கணும். ஓகே ஒரு நாளைக்கு தொடர்ந்து 6 எஸ்எல் வந்தாலும் என் அக்கௌண்ட் வந்து லைக் வாஷ் அவுட் ஆகக்கூடாது. வாஷ் அவுட் இந்த சென்ஸ் உங்களுக்கு அந்த ஓகே அடிச்சிடக்கூடாது, அந்த லிமிடேஷன்ஸ் அதை மீறக்கூடாது. புரியுது புரியுது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன இதையை வச்சு எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னா, அந்த 6 எஸ்எல் வந்தாலும் அடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கணும் அங்கே. 0.5% மேலேயும் எடுக்கலாம் நீங்கள். ஏன்னா இப்போ ஓகே எக்ஸாம்பிள் 6 இன்ட்டு 6 நீங்கள் போட்டிங்கன்னா அரௌண்டு 3 வருதா, அப்போ தொடர்ந்து 6 எஸ்எல் வருதுன்னா 3% போயிடும். ஓகே இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறேன், எனக்கு ரிவார்டை வந்து ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல டிபி வந்து மொத்தம் எவ்வளோ வந்துருக்குது, ஒரு 30ன்னு வச்சுக்கோமே டிபி. ஓகே ஓகே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு 30 RR வந்திருக்கு ப்ரோ. உங்களுக்கு மொத்தமாக 6 எஸ்எல் வந்திருக்கு ப்ரோ. ஓகே ஒரே நாளில். இதுதான் உங்களோட ரிசல்ட். இது 2 மட்டுமே வச்சு நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த 30 RR இருக்குது. இந்த 30 RRக்கு அடடா 1% எடுத்தோம்னா 30% வந்திருக்கும். ஓகே 2% எடுத்தால் 60 வரும் அப்படின்னு இதில் கால்குலேட் பண்ணுறது தப்பு. இதில் நீங்கள் முதல்ல பார்க்கணும். இதில் நீங்கள் வந்து 1% எடுக்க முடியாது ஆப்வியஸ்லி, ஏன்னா ஒரு நாளைக்கு 5% அடிச்சதுன்னா முடிஞ்சுது இல்லையா? 6 போச்சுன்னா அவ்வளோதான். அப்போ நீங்கள் இன்டூ 75 அப்படின்னு போட்டு பாருங்கள். 6.6 into 0.75 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 4.5 வருதா? ஓகே ப்ரோ. அப்படின்னா தொடர்ந்து 6 எஸ்எல் வருது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5% உங்கள் அக்கௌண்ட் சைஸில் முடிஞ்சிடும். ஓகே பட் ஆக்சுவலாக எவ்வளோ போயிருக்கும்னா 5% போயிடும். கண்டிப்பாக 5% போயிடும், ஏன்னா அவன் கமிஷன் எடுப்பான், நிறைய இருக்குது. ஓகே அப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது 6 into 0.6 எடுப்பீங்க. 0.6 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3.6. அப்போது தொடர்ந்து 6 எஸ்எல் வந்ததுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 3.5% போயிடும். ஓகே ஸ்டில் உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.6 எடுத்திருப்போம் இல்லையா? 0.6 எடுப்போம். நம்ம வந்து கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருப்போம். எவ்வளோ எஸ்எல் வந்து இந்த மாதிரி நான் பார்த்த எஸ்எல் அதை விட அதிகமாக 2 எஸ்எல் வந்தால் கூட என் அக்கௌண்ட்டுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சேஃப் சைட் போயிட்டோம். இப்போ இந்த 0.6 அப்படி இதோட நீங்கள் பண்ணணும். ஓகே ஓகே அப்படின்னா எவ்வளோ வரும்? 15க்கு மேலே வரும் இல்லையா? 30 into 0.6 அப்படின்னு போட்டிங்கன்னா 18 வருது. இந்த 18 உங்களுக்கு முழுசாக வருமானா? வராது. ஓகே உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வரும்னா 15 தான் வரும். இது கண்ணுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிப்பான். இது எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 137 இங்கே பை போட்டிங்கன்னா டக்குன்னு ஜம்ப் ஆகி போய் 141ன்னு போய் விழுந்துடும். ஓகே இது இங்கே மட்டும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த இடத்துல ஓகே, நான் இது வந்து 1:3 வச்சுக்கிறேன் இந்த இடத்துல, சரிங்களா? ஓகே நான் பேக் டெஸ்ட் பண்ணுறது எப்படி வைக்கிறேன், இந்த இடத்துல நான் வச்சுட்டேன்னா என்னோட ஹை வந்து இதுதான் கரெக்டாக நான் 1:3 அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் எனக்கு இடத்துல ஒரு 4 பிப்பு தள்ளி மேலே போயிடும். இப்படி 4 பிப்பு தள்ளி மேலே போச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ வந்திருக்குது ஆக்சுவலாக? கம்மியாயிடும். 2.6. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 RR போச்சு. நான் மொத்தமாக ஒரு 12 என்ட்ரி எடுத்து 30 RR வந்து எடுத்துருக்குறேன்னு வச்சுப்போம். 12 என்ட்ரியா? இல்லை, நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துருக்கீங்க, கம்மி எடுத்துருக்கீங்கன்னு வச்சுப்போம். 10 என்ட்ரி எடுத்து 30 RR வச்சுருக்கீங்க. ஓகே 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 6 into 10ன்னு போட்டால் எவ்வளோ வச்சு உங்களுக்கு? 5 வரும். அப்போ 25 தான் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஓகே ஓகே அப்போது 25 into 0.6ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருமோ அதுதான் உங்களோட நெட் ரிசல்ட்டு. ஓகே ஓகே எஸ், இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் மேல போகும்போது ப்ரோ, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இப்படி ஒரு புல் பேக்கா போனா பரவாயில்ல, மேல போற ஸ்ட்ரக்சரே எப்படி போகுதுன்னா, சாரி கீழே கரெக்ஷன் எக்ஸாம் மேல போறது ஒரு ஏதோ ஒரு ஓபியத்தை விட்டுட்டு மேல போகுதுன்னா எப்படி போகுதுன்னா, ஒரு புல் பேக்கா போட்டு அதுக்குள்ளேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு போறான், மறுபடியும் அதுக்குள்ளேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு போறான். அப்படி மார்க்கெட் அப்படி போகுது ப்ரோ.
மேல இருந்து கீழே வர்றான், ஆஹ் இதுக்குள்ளேயே மறுபடியும் வைக்கிறான், தொட்டுட்டு போறான், இதுக்குள்ளேயே ஆஹ் மறுபடியும் வைக்கிறான், தொட்டுட்டு போறான். அதானே? அதேதான் ப்ரோ. இதுக்குள்ளேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு ஓபி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஓபி அப்படி போற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படிதான் போறான். நீங்க ஆனா அதையெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க வந்து ஆஹ், நீங்க வந்து என்ன தாட் வச்சிருக்கீங்களோ அது ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. சரி. அந்த கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்கும் மார்க்கெட்ல. ஓகே. நான் வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு ஓகே போய் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு லைவ் மார்க்கெட்டில் என்ட்ராங்கன்னு நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் இந்த அளவுக்கு தெளிவாக எஸ்எல்என் டிபி மார்க் பண்ணுவீங்களன்னா பண்ண மாட்டீங்க. நான் செக் பண்ணலன்னா சொல்கிறேன் உண்மை, இது ஆக்சுவலாக நடந்தது. நான் வந்து மார்க் பண்ணுங்க அப்படின்றது சரியான ரிசல்ட் பயங்கரமாக இருந்தது. ஆனால் அதே ரிசல்ட் நான் எடுத்து வச்சிருந்தேன் லாஸில் இருந்தது. மந்த் பயங்கரமாக ரிசல்ட் பெருசாக லாஸில் இருந்தது. ஆனால் யாருமே லாஸில் மார்க் பண்ணல. ஒரே ஒருத்தர் மட்டும் லைட்டாக கம்மியான ப்ராஃபிட் மார்க் பண்ணியிருந்தாங்க, மற்றவங்க எல்லாமே நல்லா மார்க் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த சார்ட்டை ஷேர் பண்ணி விட்டு இதை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். செக் பண்ணும்போது தான் ஓகே நம்ம இந்த என்ட்ரிலாம் மிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தான் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டில் இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி நடக்குது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் அதுவும் நடக்கும். ஒன்றும் இல்லை ப்ரோ, வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, அது படி நடந்திருக்கும். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போடுங்க, அது மாதிரி நடந்திருக்கும். நான் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை போட்டு இந்த இடத்துல கரெக்டாக மார்க்கெட் தகுந்துருக்குது பாரு, ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து ட்ரையாங்கிள் மார்க் பண்ணடான்னு சொன்னோன்னா இதுக்குள்ளேயே வேற ஒரு ட்ரையாங்கிள் மார்க் பண்ணிடுவான். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் அவன் மார்க் பண்ணவனா மாட்டாங்க. கசப்பான உண்மை, பார்க்குறவங்களுக்கு தோணுன மாதிரி இது மாறி இருந்துடும் பச்சை வந்தி மாதிரி. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டிக் பண்ணி அதுலேயே போகிறது தான் நல்லது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா தான் அதோட ப்ராபபிலிட்டி தெரியும். ஓகே ப்ரோ. இப்போ நான் வந்து நான் வந்து 1 மினிட்ல பண்றேன் ப்ரோ. இப்போ நான் 15 மினிட்ஸ் 1 மினிட் இது ரெண்டு ஸ்ட்ரக்சர் 15 மினிட் ஸ்ட்ரக்சரும் 1 மினிட் ஸ்ட்ரக்சரும் மெயின்டைன் பண்ணா போதுமா ப்ரோ? இல்ல 4 ஹவர் டெய்லி மந்த்லி எல்லா ஸ்ட்ரக்சரும் நான் வந்து வச்சுக்கணும்? தேவையில்லை ப்ரோ, தேவையில்லை. 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் எதுவோ அதான் மெயின் ப்ரோ. இருக்குல்ல அந்த ஹெட் ட்ரெண்டை வந்து நிர்ணயிக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் டைம் ஃப்ரேம். நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் போடுறீங்களோ அதுதான் ட்ரெண்டு. சரி. நான் ஓபி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். அது வந்து ஓபின்றது ட்ரெண்ட் நிர்ணயிக்காது. ஓபின்றது ஒரு லிக்விடிட்டி, ட்ரெண்டோட போகும்போது லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போவான். அப்போ ட்ரெண்டை நிர்ணயிக்கிறது உங்களோட மெயின் டைம் ஃப்ரேம். 1 மினிட்டா 1 மினிட் ஓகே. நான் ஓபி என்ன டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ண சொல்கிறோன்னா அது வந்து லிக்விடிட்டி. மார்க்கெட் அந்த ட்ரெண்டில் தான் போவான், லிக்விடிட்டிக்கு வந்து எடுத்துகிட்டு போவான். அப்போ நீங்கள் அதை பிடிக்கிறீங்க. நீங்கள் வந்து இதில் குழப்பிக்கூடாது. நீங்கள் தேவையில்லாமல் இப்போ 4 ஹவர் டே அதுலாம் போயிட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து பார்க்கலாம் என்ட்ரி ரொம்ப 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 கம்மியாயிரும். அதுதான் கேக்குறேன். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா 15 மினிட் ஸ்ட்ரக்சர் ஒன்று மெயின்டைன் பண்ணலாமா பண்ணலாமா? நான் 1 மினிட் தான் ஸ்ட்ரக்சர், என் மெயின் ஸ்ட்ரக்சர் 1 மினிட். 15 மினிட்ஸ் ஏன் மார்க் பண்றேன்னா இது 1 மினிட் வந்து எதுக்கு இப்போ 1 மினிட் 15 மினிட்ஸ்க்கு தான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை, அது எதோ டைம் ஃப்ரேம் ரியாக்ட் பண்ணலாம். இது புலிவாடை பிடிச்ச கதை ப்ரோ. நீங்கள் 1 மினிட் பார்க்குறீங்கன்னா 15 மினிட் பின்னால் போட்டு வச்சிருப்பீங்க. 15 மினிட்ல தப்பு நடந்தால் 1 ஹவர் போவீங்க, 1 ஹவர்ல தப்பு நடந்தால் 4 ஹவர் போவீங்க. அதுதான் கேட்குறேன் நான். இப்போ என்னதான் மாற்றி மாற்றி போகலாம். எனக்கு ஒரு சார்ட் அனுப்புவீங்க லைனாக 1 15 1 ஹவர் 4 ஹவர் டேன்னு ஃபுல்லாக போட்டு அப்பு டவுன் ப்ரோ இதெல்லாம் இப்படி இருக்குது ப்ரோ, நான் இப்போ என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதுதான் நடக்கும், அங்கே தான் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேணாம். நீங்கள் ஸ்ட்ரக்சர் எதில் போட்டிருக்கீங்களோ அதுதான் மெயின். அதுக்கு மேலாம் செக் பண்ண தேவையில்லை, அவசியம் இல்லை ப்ரோ. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா 15 மினிட்ல ஒரு ஓபி மார்க் பண்ணிட்டீங்கன்னே வைங்க. 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரோ இந்த இடத்துல நான் ஓபி மார்க் பண்ணிட்டேன் ப்ரோ, மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஃபர்தரா நான் வந்து செல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஃபைன், நல்ல விஷயம் தான். ஆனால் இதையே வச்சுட்டு நீங்கள் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் எடுத்தெல்லாம் போவாங்க. 15 மினிட் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்ன நினைப்பீங்க? 15 மினிட் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணும். ஏன்னா 1 மினிட்டை விட 15 மினிட் வந்து பெரிய டைம் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? ஆனால் 15 மினிட்ல அதை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? அப்படியும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம். நம்மளே ஏற்கனவே பிடிக்கிறது ஒரு 6 மீன் அப்படின்னா அது ஒரு 3 மீன் தான் நம்ம கையில் சிக்குது, 3 போயிடுது. ஒரு சில டைம் 2 தான் சிக்குது, 4 போயிடுது. அதுலேயும் இந்த மாதிரி எல்லாம் ஃபில்டர் போட்டீங்கன்னு வைங்களேன், அந்த 2லயும் 1 தான் நிற்கும். ரொம்ப ஃபில்டர் வேணாம் ப்ரோ, நீங்கள் இதுவே பெட்டர் தான்.
நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இதை வந்து நீங்கள் சும்மா போக்க அங்கே இங்கேன்னு நடந்திருக்குதான்னு பார்க்குறது ரொம்ப தப்பு. இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் கலெக்டிவாக வச்சுக்கோங்க. சரி சரி. இந்த ஃபார்மேட்டை ப்ராக்டிஸ் பண்ணி இதில் ப்ராக்டிஸ் பண்ணி இது உண்மையாலுமே ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா இதில் நீங்கள் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நான் இதில் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா ப்ரோ, எனக்கு மாதத்துக்கே 2 என்ட்ரி 3 என்ட்ரி தான் வருது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. அந்த டைமில் உட்காந்து எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிங்களோ மீதி இருக்கிற நேரத்தில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களோட ட்ரேடிங் ப்ரொஃபஷனும் ஸ்மூத்தாக போகும், உங்கள் நேரத்தையும் விரயம் பண்ணுறேன்னு தோணாது. ஏன்னா அதுலேயே தான் மறுபடியும் இன்புட் போட்டு மறுபடியும் செலவு பண்ணுறீங்க நேரத்தை. அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வேறு லாரன்ஸ் ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் ப்ரோ, நேற்று அனுப்பிச்சிருந்தேன். ப்ரோ கடைசியா டெலிகிராம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே ப்ரோ, இதை முடிச்சிடுறேன் ப்ரோ. முடிச்சிட்டு சொல்லுங்க. பாருங்க அதை பார்த்து வாங்க, நான் வெயிட் பண்றேன். இல்ல ப்ரோ, பரவாயில்லை. இல்ல நீங்க முடிச்சிருங்க ப்ரோ. நீங்க அது 1 hour முதல்ல ஸ்வீப் ஆச்சு, 4 hourலயே ஸ்வீப் ஆயிருக்குது. அதனால அதை கீழே 4 hourல வந்து கீழே கொண்டு வந்துட்டு 1 hourக்கு ஸ்ட்ரக்சர் மாத்துறீங்க. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணோம்னா இப்போ 4 hour போகணும். 4 hourல என்ன ஆயிருக்கு, பிரேக் ஆயிடுச்சா? 4 hourல அடுத்து 3 கேண்டில் பார்க்க சொன்னேன். இந்த 3 கேண்டில் சேர்ந்ததுன்னா க்ளோஸா? கரெக்டுங்களா? கரெக்ட் தான் ப்ரோ. ஓகே, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சோர்ஸ் வந்துருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஸோ ரெண்டுலேயுமே ஸ்வீப் ஆகுறப்போ நம்ம 4 hour இருந்து ஆமாம், ஃபஸ்ட்டு 1 hourல பிரேக் வைக்கணும். அது 4 hourல வந்து இப்போ ஸ்வீப் பண்ணது அப்படின்னா நம்ம 4 hourல கேண்டில் ஆட் பண்ணணும் இல்லையா? சரி ஓகே, கேண்டில் நம்ம ஆட் பண்ணுறது கூட வேணாம், இப்படி வச்சுக்கோங்க. இருங்க, இல்லை 1 hourல ஸ்வீப் ஆகுது, 1 hour க்ளோஸ் வச்சிடறான், 4 hourல ஸ்வீப் ஆகுது. 4 hourல வந்து அடுத்து 2வது கேண்டிலே பிரேக் பண்ணால் தப்பு இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். 4 hourல இங்கே ஸ்வீப் ஆயிருந்துச்சு. சரி, 4 hourல இங்கே ஸ்வீப் ஆயிருக்குங்களா? இங்கே 4 hourல ஸ்வீப் ஆயிருக்கு. சரி, இதே 1 hour என்ன இருக்குன்னு பார்ப்போம், பிரேக் ஆயிருக்கா? இப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்வீப் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை 4 hourல 3 கேண்டில் அது பிரேக் ஆகிருக்கணும். கரெக்டு தானே? கண்டிப்பாக 4 hourல வயலேஷன் பண்ண கேண்டிலோட அடுத்து இருக்கிற 3 கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கீங்களா? இல்லை 1 2 3 பண்ணல. கண்டிப்பாக. எஸ், அப்போ அது ஸ்வீப் தானே? ஆமாம், அப்போ ஸ்வீப் தான். சரி, நான் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இன்னும் அடுத்து வந்து நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் சரி, எந்த கரன்சினாலும் சரி, உங்களுக்கு இன்னும் ஒரு செஷன் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் டேட்டா எடுக்க முடியுறது எடுக்கலாம், இதில் இருக்கிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்ட்ரி டைப் போவோம். இந்த என்ட்ரி டைப்லேருந்து அந்த என்ட்ரி டைப் வரும், போய் வேறு என்ட்ரி டைப் போயிடுவோம். சரிங்களா? சரி, இதை நான் முடிக்கிறேன், இதவே நான் பார்த்துட்டு. நீங்கள் பொறுமையாக கூட வாங்க, நீங்கள் அவசரப்படவே வேணாம், பொறுமையாக வாங்க, தப்பில்லை. சரிங்களா? நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கொஞ்சம் கேட்கல ப்ரோ, என்ன ப்ரோ சொன்னீங்க? இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்த மொத்த பேக் டெஸ்ட்டோட ரிசல்ட் அனுப்ப சொன்னேன் ப்ரோ. ஓ, ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலையா? அவ்வளோதானே? இல்லை ப்ரோ, அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கல ப்ரோ. ஒரே ஸ்கிரிப்ட் தான் ப்ரோ இது. டைம் ஃப்ரேம் 1 hour அண்ட் ஓபி வந்து 3 hourங்களா? ஆமாம் ப்ரோ, அது ஒன்றே மட்டும் 3 hourல ஓபி மார்க் பண்ணி 4 hourல என்ட்ரி எடுத்தேன். ப்ரோ அன்னைக்கு பண்ணது தான் ப்ரோ, இல்லை அது பண்ணது. ஓகே ப்ரோ, இது நீங்கள் ஹீரோ யூஎஸ்டிலையும் ஜிபிபி யூஎஸ்டிலையும் பண்ணது இல்லையா? எஸ் ப்ரோ. 15 minute டைம் ஃப்ரேம் அண்ட் அதில் இருக்கக்கூடிய 1 hour ஓபி. ஓகே.
கார்த்திக் ப்ரோ நீங்கள் கடைசி அனுப்பினது தானா? ஆமாம் ப்ரோ ஒன்று ரெடி பண்ணல ப்ரோ. ரெடி பண்ண லேட்டாக அனுப்புறேன். எக்ஸல் ஷீட்டில் போட்டு அனுப்புறேன் ப்ரோ. ஓகே, மறுபடியும் எடுத்திருக்கீங்க அதுக்கப்புறம் இல்லையா? எடுத்துருக்கேன், எழுதி வச்சிருக்கேன், இன்னும் இது பண்ணல, எழுதி அதை அனுப்புறேன். எழுதி வச்சிருக்கிறத போட்டு எடுத்து அனுப்புறீங்களா? ஓகே ப்ரோ, நான் லேட்டாக அனுப்புறேன் ப்ரோ. இப்போ கையில் இல்லை, எடுத்து அனுப்புறேன். ஓகே. ப்ரோ நான் அதுக்கப்புறம் பண்ணல ப்ரோ, கடைசியாக அனுப்பிச்சிட்டேன். ஓகே, இதான் இல்லையா? ஆமாம் ப்ரோ. 1 hour 2 hour and 4 hour. நீங்கள் கோல்டில் மட்டும்தான் எடுத்திருக்கீங்களா ப்ரோ இது வரைக்கும்? ஆமாம் ப்ரோ, நான் கோல்டு ஒன்று தான் ப்ரோ பார்ப்பேன். ஓகே, கோல்டு. கோல்டு ஹீரோஎஸ்டியும் பார்ப்பேன், ஹீரோஎஸ்டி மட்டும் இப்போ எடுக்கல இல்லை. ஓகே, கோல்டு. நீங்கள் பார்த்தது எது ப்ரோ பரவாயில்ல? ப்ரோ எனக்கு வந்து என் சேம் டைம் ஃப்ரேம் தான் ப்ரோ பரவாயில்ல. 1 minute தானே? ஆமாம் ப்ரோ. அதோட பேக் டெஸ்ட் எடுத்தீங்களா அப்போ? அதோட பேக் டெஸ்ட் இல்லை ப்ரோ, நான் அது வந்து மார்க் பண்ணி என்ட்ரி ட்ரிகராக தான் பார்த்துக்கிறேன் என் சார்ட்லேயே போட்டு. என் பேக் டெஸ்ட் மாதிரி எடுக்கல, நான் எல்லா வாட்டியும் என் ஸ்ட்ரக்சர் எல்லா இதுலையும் மார்க் பண்ணி அது கரெக்டாக இதோ அதான் நான் அப்படி பேக் டெஸ்ட் பண்ண நோட் பண்ணுறேன். ஓகே. எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வாட்டியும் கரெக்டாக நான் போடுற ஜோன்ல தான் ப்ரோ திரும்புறான். என்னன்னா அந்த ஜோனை வந்து ஸ்வீப் பண்றான், டபுள் டைம் இதுல 3 வாட்டி ஸ்வீப் பண்றான், அது மட்டும் நோட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வாட்டி ஸ்வீப் பண்ணி என்ட்ரி கொடுக்குறான், மறுபடியும் அதையும் ஸ்வீப் பண்ணி ஒரு என்ட்ரி தரான், தேர்டு வந்து அப்பதான் அந்த ஃபுல் என்ட்ரிக்கு ஒரு டார்கெட்டே போகுது. ஓகே, நீங்க 1 hourல ஸ்ட்ரக்சர் போடுறீங்க, ஓபி என்ன டைம் ஃப்ரேம்? எனக்கு கேக்குறீங்களா ப்ரோ? ஆமா, உங்களுக்கு தான் 1 hourனா 4 hour ஓபி மார்க் இல்ல அது இல்ல ப்ரோ, நீங்க 1 minuteல தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா 1 minute. ஆமா, இப்போ 1 minuteக்கு நீங்க செக் பண்ணும்போது எந்த ஓபி வச்சு செக் பண்ணீங்க? நான் கிங் ஓபி, குயின் ஓபி, ரீசன்ட் புல் பேக் வந்த ஓபியோ எக்ஸ்ட்ரீம் ஓபியோ அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதுவே உங்களுக்கு பெஸ்டா இருக்கா? ஆமா ப்ரோ, எனக்கு அதுவே பெஸ்டா இருக்கு ப்ரோ. ஓகே, அதில் எத்தனை என்ட்ரி வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்றதை செக் பண்ணீங்களா? அப்போ ஓவராலாக ஒரு 50 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதில் எத்தனை எஸ்எல் வருது அப்படி அந்த மாதிரி எதுவும் நீங்கள் டேட்டா எடுக்கல இப்போ வரைக்கும்? அதில் அது மாதிரி டேட்டா இன்னும் எடுக்கலாம் ப்ரோ, எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கோங்க ப்ரோ. நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கணும். சரிங்க ப்ரோ, எடுத்துறேன். ஏன்னா நீங்கள் எடுக்கிறது 1 minute இல்லையா? ஆமா, அதெல்லாம் அது சொல்கிறோம். ஓகே. முத்து ப்ரோ இதுதான் இல்லையா? இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கல? ஆமா ப்ரோ, உங்களுக்கு டோட்டலா அனுப்பட்டா ப்ரோ? அனுப்புங்க ப்ரோ, டோட்டலாக இது வரைக்கும் எடுத்தது எல்லாத்தையும் அனுப்புங்க ப்ரோ. இந்த அனுப்புறேன், சென்ட் பண்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, யூஎஸ்டி, யூஎஸ்டி கேடு, இதெல்லாம் எத்தனை மாதத்தோடது ப்ரோ? ப்ரோ அதெல்லாம் வந்துட்டு மார்ச்ல இருந்து ப்ரோ. மார்ச். ஓகே, இந்த 1 minute ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ப்ரோ ஒரு 5 days ரிசல்ட் ப்ரோ, மற்றதெல்லாம் மார்ச்ல இருந்து இருக்கும். ஓகே, இது 1 minute ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ப்ரோ டபுள் செக் பண்ணிட்டீங்களா உங்களோட பேக் டெஸ்ட் எல்லாத்தையும்? ப்ரோ இது போட்ட வரைக்கும் கரெக்டாக தான் ப்ரோ போயிருக்கு, பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணி